அமர்ந்திருக்கும் காரைக்கால் விஜயலட்சுமி அம்மா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நமச்சிவாய நமச்சிவாய. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நான் என்று வணங்கும் நடராஜ பெருமானின் பொன்னார் திருவடியை போற்றி வணங்கி, ஐந்தொழில் புரிகின்ற அந்த சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, 25 முகங்களில் நமக்கு என்று மருள் செய்கின்ற அந்த மகா சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, கோதை காட்டும் பாதை என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இறையருளும் குருவருளும் போட்டிருக்கிறது. இந்த நல்ல நிகழ்ச்சியை நமக்கு தொடர்ந்து நல்கி வருகின்ற சிவ அன்பே சிவம் டெலி சேனலுக்கும் மற்றும் அதன் ஒருங்கிணைப்பாளர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் வந்திருக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். கோதை காட்டும் வழிகள். பொதுவா பாத்தீங்கன்னாக்கா, நான் சிவனை பத்தியே தான் முக்கால்வாசி என்னோட ஸ்பீச் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்து இருந்தா கூட சிவனை பத்தியே தான் இருக்கும். ஆனா என்னவோ இந்த மார்கழி மாசம்னு வந்ததுன்னாக்கா எல்லாருமே பாத்தீங்கன்னா திருப்பாவைய பேசுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அது யான்னு தெரியல. மார்கழி மாசத்துல மட்டும் இந்த பெருமாள் என்ன ஆட்கொள்றாரு போல இருக்கு. அதனாலதான் கோதை காட்டும் வழிகள் அப்படின்னு நான் தூத்துக்குடி லைவ் சேனல்ல கூட பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் இந்த திருப்பாவை ஃபுல்லாவே அப்படி லைவா ஒரு பாடல் ஒவ்வொரு நாள் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது நீங்க சிவனை வணங்கினா கூட பெருமாளை பத்தி பேசும்போது ரொம்ப நல்லா பேசுறீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது என்னவோ தெரியல. அதாவது சிவனோட முதல் அடியார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமாள்னு சொல்லுவாங்க. அதனால நமக்கு அவரோட அருளும் நமக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு பாலகிருஷ்ணன் அவர்களால எனக்கு கிடைச்சிருக்கு. திருச்சிற்றம்பலம். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த அவருக்கு என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நம்ம தலைப்புக்குள்ள போவோம். போதை காட்டிய வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல வல்வளையாய் இன்னிசையாய் பாடி கொடுத்தாள் பூமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு அப்படின்னு திருப்பாவை தனியன்கள்ல ஒரு பாட்டு இருக்கு. அதாவது நம்ம ஆழ்வார்கள்ல பார்க்கும்போது எல்லாருமே ஆண் அடியார்கள். எப்படி நம்ம சைவத்துல 63 அடியார்களை பார்க்கிறோமோ அதே மாதிரி வைஷ்ணவத்திலயும் அடியார்களை பார்க்கிறோம். ஆனா அதுல எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா ஆண் அடியார்களா தான் இருக்கிறாங்க. அதுல ஒரே ஒரு பெண் அப்படின்னு பார்த்தா ஆண்டாள் மட்டும்தான். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஒரு பெண்ணு மீது பெண் கொள்ற அன்பு, அதே மாதிரி ஒரு ஆண் மீது ஆண் கொள்ற அன்பு, இதை விட ஒரு ஆண் மீது பெண் கொள்ளும் அன்புதான் மிக மிக உயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னு, இந்த அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றோம்னாக்கா, அதாவது தண்ணீர் பள்ளத்தை நோக்கிதான் போகும்னு, அது போலதான் ஒரு ஆண் மேல ஒரு பெண் கொள்ற அன்பு. அது போலதான் இந்த ஆண்டாள் என்ன பண்ணாலாம், அன்பு கொண்டாள் அப்படின்னு அழகா சொல்றாங்க. பூமகள் ஒரு கேள்வி கேட்டாலாம் பெருமாள்கிட்ட. அதாவது உங்களுக்கு யாரு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னு, யார் எந்த அடியார்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க அப்படின்னு. அப்ப பெருமாள் சொன்னாராம், எனக்கு பூமாலை தொடுக்கிறவங்களும் பாமாலை தொடுக்கிறவங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னு. அதாவது இன்னிசையால் நாளும் பாமாலை தொடுக்கிறவங்கள நான் ரொம்ப ரொம்ப விரும்புவேன் அப்படின்னு சொன்னாராம். பாரதியார் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கார்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்றோம். அதே போல இங்க ஆழ்வார்கள் அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா பெருமாளை பாடும்போது எதுல பாடி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல பாடியிருக்காங்க. இப்ப நாம கூட பாத்தீங்கன்னா நம்ம அடியார்கள், அதாவது சைவத்துல பாத்தீங்கன்னா பாடல்கள் எல்லாம் பாடியிருப்பாங்க எல்லாரும் சொல்லும் போது. ஆனா சமஸ்கிருத வார்த்தைகள் சில பாடல்கள்ல இருக்கும். ஆனா இதுல சிறப்பானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4000 திவ்ய பிரபத்துல ஒரு சமஸ்கிருத வார்த்தை கூட இல்லாம எல்லாமே தமிழ் வார்த்தைகளே,
தமிழ் வார்த்தைகளை கோத்த அந்த பூமாலை, அந்த பாமாலை அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? அது போல ஒரு சிறப்பு வந்து இந்த 4000 திவ்ய பிரபத்துக்கு உண்டு. அதுல ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த திருப்பாவை ஆண்டாள் பாடினது. அதுவும் பாத்தீங்கன்னா தமிழ நம்ம கத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டாளோட பாடல்களையும் அது மாதிரி திருவம்பாவை இதையும் வந்து நம்ம வந்து தொடர்ந்து படிச்சோம்னாலே தமிழ் வந்து நமக்கு நல்ல எளிதாக, அதாவது சரளமாக பேச வரும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் மொழி கத்துக்கிறோம் அப்படின்னா எப்படி திருப்புகழை வந்து நம்ம திருப்புகழில உள்ள பாட்டை படிச்சாலே போதும் நமக்கு தமிழ் நல்லா வந்துருமா? முத்தை தருவத்தி திருநகையாத்தி கிரை சக்தி சரவண முத்து குருவித்து குருபரையன ஓதும் அப்படின்னு அந்த மாதிரி, அதாவது வார்த்தைகளோட ஜாலங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அது போலதான் பாத்தீங்கன்னாக்கா இந்த திருப்பாவையிலையும் திருவம்பாவையிலயும் நமக்கு வந்து தமிழ் வந்து அவ்வளவு சரளமா நம்ம பேசுறதுக்கோ சொல்றதுக்கோ அதை படிச்சுக்கிட்டு இருந்தாலே நம்ம தமிழ் வந்து என்ன செய்யலாம், நல்லா பாடலாம், நல்லா பேசலாம் அப்படின்னு. இப்ப நான் முதல்லயே சொன்னேன், அதாவது ஆண் மீது பெண் கொள்ளும் அன்பு அது வந்து பள்ளமடையை போன்றது. அப்படிதான் ஆண்டாள் வந்து என்ன பண்றா, இறைவனால ஆட்கொள்ளப்படுறா. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஆஹ் ஆண்டவளை ஆண்டவன் ஆட்கொண்டு ஆண்டாள் ஆனாள் அப்படின்னு அழகா சொல்றாங்க. அதாவது சுவாமிக்கு பூமாலை கட்டி போடுறாங்களாம். அதுல வந்து என்னன்னா முள்ளு குத்துமோ அப்படின்னு சொல்லிட்டு பாமாலையோட பூமாலையும் சேர்த்து போட்டா அவ அப்படின்னு ஆண்டாள சொல்றாங்க. அத மாதிரி அவ வந்து எம்பெருமான்ட்ட வந்து தன்னோட குறைய சொல்றதுதான் இந்த திருப்பாவை பாடல்கள். என்னன்னா அதாவது எம்பெருமான்ட்ட போய் கேக்குறா, என்ன கேக்குறா, என்னென்ன எங்களுக்கு நீங்க செய்யணும் அப்படின்னு, என்னென்ன எங்களுக்கு தரணும் அப்படின்னு. நாங்க வந்து என்ன பண்றோம், விரதம் இருக்கிறோம், உன்னை நோக்கி விரதம் இருக்கிறோம், அத நீ வந்து என்ன செய்யணும், எங்களுக்கு வந்து அதுக்காக நீ நன்மைகளை தரணும் அப்படின்னு கேக்குறோம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் நோயபாடி செல்வ சிறு மீர்கால் பூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தெலோர் எம் பாவாய் பாரோர் புகழ படிந்தெலோர் எம் பாவாய். இதுதான் வந்து முதல் பாடல். போதை காட்டும் பாதை அல்லது வழிகள்ல முதல் பாடல் இதுதான் சொல்றோம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், அதாவது என்னன்னா அதாவது பாவாய் பாவாய் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது அப்படின்னா தாட்சாயினி தேவி அதை குறிக்குது. காத்தியாயினி தேவிய வணங்குறது, விரதம் இருக்கிறது. இந்த பாடல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா விடிய காலை பொழுதுல மார்கழி மாதத்துல நம்ம என்ன செய்யணும், பாடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 4:30 to 6 மணிக்குள்ள நம்ம எழுந்து நீராடி நம்ம என்ன செய்யணும், கண்ணனை வணங்கணும் அப்படின்னு சொல்லி போதை என்ன பண்றாளாம், எல்லாரையும் கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போகும்போதே ஒவ்வொரு பாடல்களையும் நமக்கு ஒரு இதை எம்பெருமான எப்படி வணங்கணும், எப்படி பாடணும், எப்படி பேசணும் அப்படிங்கறத ஒரு பாடல்லையும் நமக்கு சொல்லிருப்பார். அதே போல அவனை பாடுனா இல்ல அவனை வேண்டுனா நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத விண்ணப்பமா நம்ம கேட்கணும் அப்படின்னு ஒரு பாடல்கள்லயே ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். இத மாதிரி நீ இருக்கிற, எனக்கு வந்து இதை செய்யணும் அப்படின்னு கேக்குற மாதிரி இந்த பாடல். கடைசியில வந்து என்ன பண்றா, கடைசி இதுல என்னென்ன வேணும் அப்படிங்கறத எடுத்து வைக்கிறான். அததான் வந்து இந்த இந்த 30 பாடல்கள்லயும் நம்ம ஒரு நாளும் ஒரு பாடல்களை பாடணும் அப்படின்னா 30ம் சேர்த்து பாடணும் அப்படின்னும் வந்து சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாளும் இந்த 30 பாடல்களையும் பாடி கடைசி பாட்டான அந்த பயன் பாட்டையும் பாடினாதான் நமக்கு அந்த முழு பயன் கிடைக்கும் அப்படின்னு. அதாவது சரி எப்ப வேணாலும் பாடலாமா அப்படின்னா எப்ப வேணாலும் பாடலாம், அதுல தப்பு கிடையாது. ஆனா விடிய காலையில எழுந்து நம்ம கோரிக்கையை வைக்கிறது. அதோட இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த சுப முகூர்த்தத்துல நம்ம வந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறோங்கும் போது இந்த வைகறை பொழுதுல நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அதை கண்டிப்பா என்னது சிவனா இருந்தாலும் சரி பெருமாளா இருந்தாலும் நமக்கு நிறைவேற்றி வைப்பாங்க அப்படிங்கிறது
அசைக்க முடியாத நம்பிக்கை. அது நிறைய பேர வாழ்க்கையில நடந்திருக்கிறத நானே பார்த்திருக்கிறேன். இப்ப இதுல பாருங்க, சீர்மல்கும் ஆயர்பாடி செல்வ சிறுமீர்கள், இவங்க எல்லாம் ஆயர் குலத்துல உள்ள பெண்கள். இவங்க எல்லாம் எப்படி என்ன, எல்லாமே சிறந்த பெண்கள், எல்லாரும் ரொம்ப சின்ன பெண்கள், அதாவது கன்னி பெண்கள் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மாதிரி பெண்கள். நீங்க எல்லாத்துனா கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன். நந்தகோபன் யாரு அப்படின்னாக்கா கண்ணனை வளர்க்கிறவர். அவரு பாத்தீங்கன்னா கொடுந்தொழிலன் அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படின்னாக்கா அவர் என்ன செய்வாராம், கண்ணனுக்கு 2 வயசு ஆகுது. அப்ப எந்த ஒரு எறும்போ ஒரு ஈயோ கடிச்சிடாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாராம், ஈட்டி வச்சுக்கிட்டே பாத்துக்கிட்டு இருப்பாராம். ஏன் அப்படின்னா கண்ணனை அழிக்கிறதுக்காக கம்சன் எப்ப பார்த்தாலும் யாராவது அனுப்பிச்சிட்டு இருக்கான் ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு எறும்பு கூட வந்துடக்கூடாது அப்படின்னு அவர் என்ன பண்றாராம், எப்ப பார்த்தாலும் அந்த அந்த கருவிகள் இருக்கு பாத்தீங்களா, போர்க்கருவிகள், அதை வச்சுக்கிட்டு பாதுகாத்துக்கிட்டு இருக்காராம். அதாவது அவரு எப்படிப்பட்டவரு, கண்ணனையே வேண்டவரு, கண்ணனையே சார்ந்து இருக்கிறவரு, கண்ணனுக்காகவே உயிரை கொடுக்கிறவரு. அப்படி இருக்கிறவரு கொடுந்தொழிலன்னா இங்க பகைவர வெல்கின்றவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப அப்படிப்பட்ட என்ன பண்றாரு, அப்படிப்பட்ட கண்ணனை நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். எப்படிப்பட்டவன் சூரியன் சந்திரன் எப்படி ஒளி தருகிறதோ அது போல ஒரு முகத்தான், நமக்கே பறை தருவான் அப்படிங்கிற. இங்க பறைன்னாக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா பேரு அப்படின்னு. ஒரு வார்த்தை பறை அப்படிங்கிறதுக்கு பேருன்னு ஒரு ஒரு அர்த்தம் சொல்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா முக்தி அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாடல்ல சொல்லும் போது அவனுக்கு நாங்கள் அடிமையாக இருக்கிறோம், நாங்க என்ன செய்யறோம், அடிமையாக இருக்கக்கூடிய திறத்தை அவன் தருவான் அப்படின்னு. அதாவது எப்படி அப்படின்னா, இறைவனை நம்ம வணங்குறோம்னா இன்னொன்னு சொல்லுவாங்க, அதாவது நமக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சாதான் நம்ம இறைவனை பார்க்க முடியும் அப்படின்னு. சரி, நல்ல குரு எப்ப கிடைப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்ப நல்ல அடிமையாக இருக்கிறோமோ அப்பதான் நமக்கு நல்ல குரு கிடைப்பார். அதாவது ஒரு குரு, நமக்கு நல்ல குரு கிடைக்கணும்னா நம்ம ஒரு நல்ல சிஷ்யரா இருக்கணும் அப்படின்னு. அப்ப இறைவன்கிட்ட நம்ம அடிமையா இருக்கணும்னா, இறைவன் நம்மள ஆட்கொள்ளணும்னா அப்ப நம்ம எப்படி இருக்கணும், ஒரு நல்ல அடிமையாக இருக்கணும். அப்ப இவன் என்ன சொல்றா, அந்த பறை தருவான், பறைங்கிறது இங்க என்னது, அடிமை. அப்ப அவனுக்கு அடிமையாகும் திறத்தை அவன் தருவான். அதனால பெண்களே நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, எல்லாரும் எழுந்து வாங்க சொன்னோம். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காலையில தூங்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, எழுந்து வாங்க, நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ எம்பாவாய். எம்பாவாய்ங்கிறது காத்தியாயனி தேவின்னு முதல்லயே சொன்னேன். அப்ப காத்தியாயனி தேவிக்கு விரதம் இருந்து நாம என்ன செய்ய போறோம், வணங்க போறோம் கண்ணனை. அதனால நீங்க என்ன செய்யுங்க, எல்லாரும் எழுந்து வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோன்னே அதாவது நோன்பு இருக்கிறோம் அப்படின்னு, விரதம் அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி நோன்பு இருக்கிறோம் நம்ம. அதனால நீங்க என்ன செய்யுங்க, காலையில எல்லாரும் எழுந்து வாங்க அப்படின்னு. அதாவது ஸ்ரீமத் பாகவதத்துல தமச ஸ்கந்தம் 22ஆம் அத்தியாயத்துல என்ன சொல்றாங்கன்னா, கண்ணன் கோபியரின் துகிலுயிர்ந்த காட்சிய தொடக்கத்துல சொல்லும் போது அந்த அதிகாலையிலேயே காத்தியாயனி தேவிக்கு மலர் கனி எல்லாமே என்ன செய்யறாங்களாம், நெய்வேத்தியம் பண்ணி அவளை வணங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி விளையாடுறதுனால நல்ல பலன் கிட்டும் அப்படின்னு. அதாவது என்னன்னா, திருவம்பாவையில சக்திய வியந்து சொன்னது போல இங்க காத்தியாயனி தேவிய இவங்க என்ன செய்யறாங்களாம், பாடி புகழ்கிறார்கள். அவளை என்ன செய்யறாங்க, கண்ணனை புகழ்ந்து பாடி காத்தியாயனி தேவிக்கு விரதம் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்றாங்க. அதுதான் எம்பாவாய் அப்படின்னு குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது தேவியை குறிக்கிற வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 2வது பாடல்ல என்ன செய்யணும் அப்படின்னு. அதாவது முதல் பாடல்ல என்ன சொல்றான்னா, நமக்கு பேர் வேணும், பேர் வேணும்னு கிடைக்கிறவங்க, அதாவது என்னது, அந்த முக்தி வேணும், இல்ல நன்மை வேணும், இல்ல அடிமையாகணும், அந்த மாதிரி நம்ம யாரெல்லாம் வேணும்னு கேக்குறீங்களோ அவங்க எல்லாம் என்ன செய்யுங்க, எழுந்து வாங்க அப்படின்னு சொல்றா. சரி, எழுந்து வந்தாச்சு, இப்ப எல்லாரும் எழுந்து வந்தாச்சு, நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, அப்ப என்ன வேணும்னா என்ன செய்யணும், நம்ம அவனோட பேரு கிடைக்கணும் அப்படின்னா, அந்த பறை கிடைக்கணும்னு நம்ம என்ன செய்யணும்னு 2வது பாடலாம். பையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கீரிசைகள் கேளீரோ பாற்கடலுள் பையத்துயின்ற பரமன்னடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி
மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பேச்சையும் ஆம்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோரியம் பாவாய் உய்யுமாறெண்ணி உகந்தேலோரியம் பாவாய். இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா பெருமாள்கிட்ட நம்ம கேட்க போறோம். அப்ப நமக்கு என்ன செய்யணும், எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கறத இந்த பாடல்ல நமக்கு சொல்றோம். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். ஏன் பெருசா நெய், இப்ப நம்ம வந்து சாப்பாடு சாப்பிடலங்கிறது ஒரு பக்கம், விரதம் இருக்கும்போது சாப்பாடு சாப்பிட மாட்டோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நெய்யுண்ணோம் பால் உண்ணோம்னு எதுக்கு கரெக்டா அந்த நெய்யையும் பாலையும் சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆயர் குலத்துல வந்து சாப்பாடே பாத்தீங்கன்னா நெய், பால், தயிர், மோர் இதுதான் வந்து நிறைய செழிப்பா இருக்கும். அப்ப அந்த செழிப்பான பொருளை தான் எல்லாருமே சாப்பிடுவாங்க. இப்ப ஒரு இடத்துல நெல்லு விளையுதுன்னா அவங்க எல்லாம் நெல்லு தான் சாப்பிடுவாங்க. ஒரு இடத்துல கோதுமை விளையுதுன்னா கோதுமை தான் சாப்பிடுவாங்க. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயர் குலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெய், பால், தயிர் எல்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து எப்போதும் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த விரத காலத்துல நாங்க என்ன செய்ய மாட்டோம், நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். அப்புறம் பெண்கள் எல்லாருமே வந்து என்னது, சின்ன பெண்கள் எல்லாம் கன்னி பெண்கள். அப்ப அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, மலரிட்டுப்பாங்க, கண்ணுல மை போட்டுப்பாங்க, பொட்டு வச்சுப்பாங்க, அழகா தமிழ அழகுபடுத்திப்பாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும். நாங்க என்ன பண்ணிக்க மாட்டோம், விரதம் இருக்கிறதுனால நாங்க என்ன பண்ண மாட்டோம், நாங்க கண்ணுக்கு மை போட்டுக்க மாட்டோம், அதே மாதிரி தலைக்கு பூவெல்லாம் சூடிக்க மாட்டோம், எங்களை வந்து என்ன பண்ணிக்க மாட்டோம், அலங்காரம் பண்ணிக்க மாட்டோம். ஆனா என்ன செய்வோம், ரொம்ப தீர்க்கமா நாங்க என்ன பண்ணுவோம், விரதம் இருப்போம். அதனால இதெல்லாம் செய்யாம நாங்க என்ன பண்றோம், விரதம் இருக்கிறோம் அப்படின்னு. அடுத்தது பாத்தீங்கன்னா என்னென்ன செய்யறோமோ அதெல்லாம் செஞ்சுட்டு பாற்கடலில் பைய